வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இப்போது நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், நம்ம பட்டதோட கஷ்டம், நம்ம ஒரு நாள் பட்டதோட கஷ்டம் இப்போ வந்து பலன் கிடச்சிருக்கு. மன நிம்மதியாக இருக்குது எனக்கு இப்போதைக்கு. இன்னையிலேருந்து நம்ம காய் எடுக்கிறது தான். ஆல்ரெடி காய் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், காய் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம பையன் எடுத்துக்கிட்டு இருக்கான், மூத்த பையன். காயை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இது மாதிரி பார்க்கும்பொழுது இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணி இது மாதிரி வந்து நம்மளோட விளைச்சலை பார்க்கும் பொழுது மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. அது மாதிரி இருக்குது நண்பர்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி மொத்தம் 250 கிலோ, இன்றைக்கி மட்டுமே 250 கிலோ பறிச்சிருக்கோம், காய் பறிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கொடி எவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இதில் வேலை பார்த்துருக்கோம். கொடியை பாருங்கள், எந்த ஒரு கொடியாவது ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, மஞ்சள் நோய் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எல்லாத்துலேருந்தும் இப்போ நம்ம அந்த கொடியை பாதுகாத்து இப்போ அவ்வளோ தெளிவாக நம்ம வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டிருக்கோம். அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது கொடி அனைத்துமே பார்க்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவ்வளோ பூ பூத்துருக்கு, அவ்வளோ பிஞ்சு இறங்கியிருக்கு. அதை நினைக்கும் போது தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம கொடுத்ததோட ரிசல்ட் எப்போவுமே கெட்டு போயிடாது, சரிங்களா? நம்ம இயற்கையாக பார்த்து நமக்கு ஏதாவது சரி பண்ணாதான் தவிர, மற்றபடி நம்மளாக பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னடா இவன் பிஞ்சா பூத்து அறுக்கிறானே, கோவாக்காய் சைஸில் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காது. ஏன்னா அதுதான் ரேட்டு கூட. அந்த சின்னத்துலேருந்து தான் இப்போ நமக்கு ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த சின்னமாக எந்த அளவுக்கு சின்னமாக இருக்கோ அதெல்லாம் அவ்வளோ ரேட்டு கூட. ஒரு கிலோ வந்து 45 ரூபா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக ரேட்டு குறையுது, சரிங்களா? இதை வந்து சல்லடை மூலயமா சலித்து சின்னத்தை ஒரு முதல் ரகமாகவும், அடுத்து இன்னொரு ரகமாகவும், அதோட பெருசு 4வது ரகமாகவும், அப்படி மொத்தம் 4 ரகமாக பிரிக்கிறாங்க. அது படிப்படியாக 4 ரகமாக இறங்க அதுக்குண்டான ரேட்டும் அப்படியே படிப்படியாக இறங்குது. இந்த ரொம்ப சின்னமாக இருக்கிறது வந்து முதல் ரகத்தில் இருக்குது. அது வந்து ஒரு கிலோ 45 ரூபா, சரிங்களா? இப்போ அது மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம். மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமாட்டி அவங்க சல்லடை மூலியமாக சலித்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களே விலையை வந்து நம்ம வயல்லே வச்சு, நம்ம தோட்டத்திலே வச்சு விலையை நிர்ணயம் பண்ணி அங்கனுக்குள்ளே எடை போட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. இதில் நம்ம என்ன முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகசூல் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்கிற அளவு, நம்ம என்ன மருந்து கொடுக்க சொல்கிறோமோ அந்த மருந்தை நம்ம சொல்கிற அளவு கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம், நல்ல ஒரு லாபம் பெறலாம், சரிங்களா? உங்களுக்கு பாதி பேருக்கு நான் சொல்கிற அளவுகளில் சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த மருந்து வாங்க சொல்கிறேன், அந்த மருந்து வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கலாம். அப்பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்களே கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் நான் எந்த மருந்து வாங்கணும், நான் எவ்வளோ எம்எல் போடணும், நான் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், இத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன், இந்த இத்தனை ஏக்கருக்கு எவ்வளோ மருந்து போடணும், எத்தனை டேங்க் அடிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கான அந்த சந்தேகங்களை வந்து நீங்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட ஃபோன் அடித்து நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து மருந்தை வந்து ஒரு தவறான அளவில் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் ஒன்று கூட போகலாம், சப்போஸ் குறைச்சி போகலாம். அதனால வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நோய்கள் வந்து போகாமல் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் கூட கொடுத்ததுனால செடிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அதனால வந்து நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மகசூலை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு விளைச்சலை நீங்கள் எடுக்கலாம், நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ நான் இன்றைக்கி வந்து நம்மளோட தோட்டத்தில் எடுத்தது 6 சாக்கு இருக்குது. 6 சாக்கு ஆஞ்சு வச்சுருக்கோம், பறித்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வரம், நமக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம தினமும் சில பேர் தினமும் எடுக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் எடுக்கலாம். நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறேன். தினமும் எடுக்கிறவங்களுக்கும் தினமும் லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக பிறக்கிறேன் பார்த்தீங்களா, தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைஸில் உள்ளது 45 ரூபா. இதுதான் முதல் ரகம், சரிங்களா? இதோட அடுத்தடுத்து போக 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 உங்களுக்கு ரேட்டு குறையும். இதுதான் ஃபஸ்ட் ரகம், இந்த மாதிரி சின்னமாக இருக்கிறது.
இப்போ பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு பூ இறங்கியிருக்கு, பிஞ்சு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது பூ தான் நமக்கு பிஞ்சு ஆகிறது. நீங்கள் அந்த மஞ்சளாக தெரிகிற அந்த ஒரு கொடியில் வந்து மஞ்சளாக தெரியிறத வச்சா நீங்கள் எந்த அளவுக்கு அதில் மகசூல் வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஒரு கொடியில் இவ்வளோ பூ இருக்குது, இன்னும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம கொடுத்ததுக்கான ரிசல்ட்டு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. சும்மா கொடியை மட்டும் வளர்த்து விட்டு அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கொடி வளர்கிறது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து பூவும் இறங்கணும், நல்லா பிஞ்சும் இறங்கணும். பூ பிஞ்சு நல்லா இறங்கியிருந்தால் தான் நமக்கு அதுக்கான பலன். இல்லை சும்மா நம்ம கொடியை மட்டும் வளர்த்து விட்டு அதனால் ஒரு பலனும் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம கொடியை வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பூ வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கு வந்து நமக்கு காசு, இதுதான் நமக்கு சந்தோஷம். இப்போ இதில் இன்னொரு சுச்சுவேஷன் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இடையில வந்து நம்மளோட கொடி எல்லாமே மழையில் பாதிக்கப்பட்டுருச்சு. மழையில் பாதிக்கப்பட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டி நம்ம அதுக்கான அந்த கொடியை தயார் பண்ணுறதுக்கே பெரும் பாடாகி போச்சு. அதுக்கப்புறமாட்டி நம்ம கொடியை தயார் பண்ணி இப்படி கொண்டு வர்றதுக்குள்ளேயும் போதும்னு ஆகிப்போச்சு. இப்போ எவ்வளோ சூப்பராக நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இன்னொன்று, இந்த டயத்துலையே இந்த அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்குது அப்படிங்கும்போது, இந்த மார்கழி மாதம் மார்கழி பட்டம் பண்ணணும்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையான காய் எடுக்கலாம், அவ்வளோ நல்ல ஒரு மகசூலை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்களா. எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், தயங்காமல் கால் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே, நான் தஞ்சாவூர் மாவட்டம் கரம்பக்குடி தான், நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு நண்பர் இருந்தீங்க அப்படின்னா என்னால் வர முடியுங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களோட வயலை வந்து நான் பார்க்குறேன், தோட்டத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கான மருந்து என்ன கொடுக்கலாம், ஏது கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் நேரில் வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறேன். சரிங்களா. அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.